வீரகேசரி வார வெளியீட்டில் வெளியான தகவல் அறியும் சட்டமூலத்தை அடிப்படையாக கொண்ட கட்டுரையானது ஹட்டன் பஸ் நிலையத்தில் உள்ள மலசலகூட குத்தகை விவகாரம் தொடர்பில் பல நிதி மோசடிகள் இடம்பெற்றிருப்பதை ஆதாரங்களுடன் சுட்டிக்காட்டியுள்ளது. எனவே இந்த விவகாரத்தை நிதி குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு முறைப்பாடு செய்து விசாரிக்கும்படி ஹட்டன் டிகோயா நகரசபையின் தற்போதைய உறுப்பினரும் முன்னாள் தவிசாளருமான டாக்டர் அழகமுத்து நந்தகுமார் கோரிக்கை விடுத்தார். ஹட்டன் டிகோயா நகரசபையின் மாதாந்த அமர்வு நேற்று வியாழக்கிழமை 11ஆம் திகதி மதியம் 1:30 மணிக்கு நகரசபை தவிசாளர் அசோக கருணாதிலக தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது அங்கு உரையாற்றிய உறுப்பினர் டாக்டர் நந்தகுமார், வீரகேசரி பத்திரேන් ආපු මේක මේ ටොයිලට් ගැන ඇතුළේ තිබ්බ නගර සභාවේ පොදු වැසිකිලි ගැන අපි හැමදාම කතා කරනවා. මේ සම්බන්ධයෙන් ගරු කේසවන් මන්ත්‍රීතුමා ගිය සැරේ කතා කරලා ඒ සම්බන්ධයෙන් கொழும்பு கொட்டாஞ்சேனையில் ஒரு புதிய ஃபேஷன் புரட்சி விசாகா. ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், குழந்தைகள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் என அனைவருக்குமான விதவிதமான தெரிவுகள் ஒரே கூரையின் கீழ். නගරසභාවේ ඔඩිට් රිපෝට් එකක් ඇවිල්ලා තියෙනවා. ඔබතුමා දැක්කද දන්නේ නැහැ. ගිය අවුරුද්දේ නගර සභාවට ලැබිච්ච ආදායම ලක්ෂ 99. ඒ කියන්නේ කෝටියක් ළඟ වෙලා. මේ සැර ඒ සම්බන්ධයෙන් බලනකොට ඔඩිට් කොයර් එකෙන් කියන්නේ ලක්ෂ 36ක් තමයි දැනට ඇවිල්ලා තියෙන්නේ. ඒ කියන්නේ පාඩු லட்ச 36 பாடு மத்தியமலையும் கேட்ட கமிட்டி கௌரவ தலைவர் அவர்களே, இந்த விஷயமா 99 லட்சம் எங்களுக்கு கடந்த காலங்களில் வந்திருக்கின்றது. இதை கொடுத்திருக்குது இந்த நகரசபையில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஒரு தனிப்பட்ட ஒரு நபருக்கு. இந்த நகரசபை தீர்மானம் எடுத்திருக்கின்றது 2023ஆம் ஆண்டு 24ஆம் ஆண்டுக்காண்டி கொடுக்க வேண்டியதை நகரசபை அன்றைய நகரசபை அதிகாரிகளுடைய நகரசபை இருக்கின்றது. அந்த அதிகாரிகளுடைய நகரசபையில் இருந்தவர்களுடைய பெயர் பட்டியலை இங்கே வாசிக்க விரும்புகின்றேன். திரு பண்டாரா அவர்கள், திருமதி மேரி அவர்கள், மல்காந்தி அவர் டாக்டர் அவர்கள், இதில் ஆயுர்வேதிக் டாக்டர் அவர்கள், PHA பாலகிருஷ்ணன் அவர்கள், கௌசல்யா அவர்கள், RI துர்காதேவி ஆடிட் கிளார்க் அவர்கள், காமினி பிரதீப் புஸ்தகாலத்தில் வேலை செய்வார்கள். இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த தீர்மானத்தை எடுத்துருக்கிறாங்க. டெண்டர் பண்ணாம நகரசபை மூலமா கொடுக்கறது இல்லை. அப்போ டெண்டர் பண்ணாம நகரசபை மூலமா கொடுக்கறதுக்கு எடுத்த தீர்மானத்துக்கு நான் தெரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் இருக்கின்றது. இந்த விஷயங்கள் ஒரு சபை இல்லாத போது சபார் நஜ்வெலாகும் இவ்வாறான தீர்மானங்கள் மிக முதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொமிசாரிஸ் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டுமா அல்லது அவருடைய அனுமதி பெற்றுக்கொள்ள வேண்டிய இருக்கின்றது என்பது என்னுடைய அனுகூலம். கட்டாயமாக கமிஷனர் இதுக்கு அனுமதி கொடுத்திருக்கணும். ஆனால் இது கமிஷனருக்கு அனுப்பப்படவில்லை. இதன்படியாக நகரசபைக்கு 36 லட்சம் நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறதாக ஆடிட் ரிப்போர்ட் சொல்லுகின்றது. அந்த ஆடிட் ரிப்போர்ட் லெட்டர் இதில் பத்திரிகையிலே வந்திருக்கின்றது. இந்த வீரகேசரி கட்டுரை சம்பந்தமாக நான் ஒரு சில விஷயத்தை நாங்கள் குறிப்பிட விரும்புகிறேன். என்னன்னு சொன்னால் 99 லட்சத்திலிருந்து 36 லட்சம் ரூபாய் நஷ்டம். இது நகரசபை பொறுப்பெடுக்க முடியாது. அந்த முகாமைத்துவ குழு பொறுப்பெடுக்க வேண்டும் என்று நான் பணிவாக கேட்டுக்கொண்டேன். இதை பதிவு செய்ய ஏன்னா இதெல்லாம் நான் பொறுப்பெடுக்க முடியாது. මම යෝජනාවක් කරනවා ඔබතුමාලාට ඕක කරුණු ටික වල දෙන්න FCI කියන්නේ නම් අපි යමු. ඒකට යෝජනා ඉදිරිපත් කරමු. මේ කාරණා නැතුව සභා යෝජනා ඉදිරිපත් කරන්න FCI කියනවනේ යමු. අපි පොඩි කාලයක් දෙන්න. මොකද අපිට කරුණු ටික හොයා ගන්න ඕනේ. අපිට මේ විශාල වැඩ කොටසක් දැන් මේ මාස 3 අපිට කරන්න